ஹலோ, வெல்கம் டு ஷிவிதா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு கேப் பண்ண போகிறோம் வித் வந்து ஹூடியோட. ஸ்டாக்கி பிராண்டில் இந்த யான் எடுத்திருக்கேன். ரொம்ப சாஃப்டான யான், மல்டி கலர் யான். இது 100 கிராம்ஸ். இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கியிருக்கேன். இப்போது இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு 6 ப்ளை யான் மாதிரி இருக்குது. 8 ப்ளை மாதிரி திக்னஸ் கிடையாது, 4 ப்ளை அளவுக்கு ரொம்ப சின்னதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் நல்லாயிருக்கு, யான் சூப்பராக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் 4.5 mm க்ராக்கெட் ஹுக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு 3 to நம்ம 5 years வரைக்கும் கூட குழந்தைங்க போடலாம், அந்த சைஸ்க்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு இந்த இதில் வீடியோவில் பார்க்கும்போது நமக்கு கலர் கொஞ்சம் டல்லாக இருக்குது, பட் ஆனால் சூப்பராக இருக்குது இந்த கலர் ஆக்சுவலி. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு குழந்தையோட நெக்குக்கு கவர் பண்ணுற மாதிரி நமக்கு இது வரும். இது கொஞ்சம் கீழே ஃப்ளாரியாக வர்றதுக்காண்டி நான் வந்து ஷெல் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி நான் சொல்கிறேன். அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுடைய அந்த ஹூடி இருக்கு இல்லையா, ஹூடி நம்ம போட்டுட்ருக்கோம். போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஹூடி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். அண்ட் வந்து இது வரைக்கும் நான் இது வரைக்கும் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நார்மலாக பார்த்திங்கன்னா வந்துட்டு குழந்தையோட லென்த்து நம்ம மெஷர் பண்ணிவிட்டு செயின் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பாப்பாவுக்கு பெருசாக இருக்கிற மாதிரியே போட்டிருக்கேன். அண்ட் வந்து நான் வந்து ஒரு மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் கவுண்டிங்க்கு. அண்ட் பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு 80 செயின்ஸ் போட்டிருக்கேன். 81 செயின் போட்டிருக்கேன். ஆக்சுவலி நான் 81 செயின் போட்டிருக்கேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஷெல் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதை நான் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேம் பேட்டர்னே வந்துட்டு நான் கொஞ்சமாக செயின் போட்டு உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லிப் நாட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்டர் அந்த வருது இல்லையா, அந்த ஸ்கார்ஃபை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் நான் மேலே இருக்கிற ஹூடி வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வந்துட்டு உங்கள் குழந்தைக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ செயின்ஸ் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் 80 செயின்ஸ் போட்டிருந்தேன் ஆக்சுவலி பாப்பாவுக்கு. இப்போது உங்கள் குழந்தைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து 4.5 mm க்ராக்கெட் ஹூக்கில் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் வந்து நீங்கள் 3 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைக்கு பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நூலுக்கு தகுந்த மாதிரி சின்ன ஊசி எடுத்துக்கலாம். 60, 50 அந்த மாதிரி நீங்கள் ஒரு 50 செயின்ஸ் போட்டுட்டு குழந்தையோடைய கழுத்தை சுற்றி வச்சு பாருங்கள். நமக்கு ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த சுற்றி வச்சு பாருங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் 50 செயின்ஸில் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 செயின்ஸில் நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 and 10 செயின்ஸ் போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் பார்த்திங்கன்னா வந்துட்டு டேரெக்டாக வந்து நான் ஃபஸ்ட்டு ரோ வந்து எல்லா ஸ்டிச்லேயும் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே ரோ ஒர்க் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து நமக்கு நூல் வெயிட்டு நம்ம அதில் தான் நமக்கு பண்ண போகிறோம். இவ்வளோ வெயிட்டும் நம்ம அந்த நூல் தாங்கணும் இல்லையா, அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ வந்து எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே ரோ போட்டுக்கிட்டேன். அதனால் இப்போ நம்ம அதை ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு செயின் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே ரோ போட்டுக்கலாம். 1 2 இதை நம்ம ஜாயின் பண்ணல, நம்ம ஜாயின் பண்ணாமல் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் ரோ வந்து நான் ஒரு செயின் 3 போட்டு டர்ன் பண்ணிக்கிறேன். 1 2 3 செயின் 3 போட்டு நான் டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 2 ஸ்டிச்சை நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd ஸ்டிச்சில் நம்ம வி ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு டபுள் க்ரோஷே, செயின் 2, அதே ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ரோஷே. ஓகே, இப்போ 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ரோஷே, செயின் 2, அதே ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு டபுள் க்ரோஷே. ஓகே, திருப்பி 2 ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம். 3rd ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, செயின் 2, ஒரு டபுள் க்ரோஷே. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசி ஸ்டிச்சில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் வந்து ஒரு டபுள் க்ரோஷே போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரோ நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்ட் ரோ செயின் 3 பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஷெல் வி ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நம்ம ஷெல் போட போகிறோம். 2 டபுள் க்ரோஷே,
செயின் 1 அதே ஸ்பேஸ்க்குள்ளே 2 டபுள் க்ரோஷே. இது வந்து ஷெல் பேட்டர்ன் போட்டிருங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. ஷெல் பேட்டர்ன் வந்து மோஸ்ட்லி பேபியோட இதுக்கெலாம் போட்டோன்னா, நம்ம பேபி ஐட்டம்ஸ்லாம் போட்டோன்னா ஷெல் யூஸ் பண்ணும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் குழந்தைங்களோடது. அதுவும் வந்து இந்த மாதிரி மல்டி கலரில் போடும்பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. நம்ம இந்த வி ஸ்டிச்சில் நடுவில் நம்ம 2 டபுள் க்ரோஷே, செயின் 1, 2 டபுள் க்ரோஷே. ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக போட்டுடலாம். ஓகே, இப்போ அடுத்த வி ஸ்பேஸ்க்குள்ளார 2 டபுள் க்ரோஷே, செயின் 1, 2 டபுள் க்ரோஷே. ஒரு சில குழந்தைங்களுக்கு ஸ்வெட்டர் போட பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் நமக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இதை நம்ம கொஞ்சம் போற்றி விட்ட மாதிரி இருந்துச்சுன்னா. செயின் 3யோட டாப் ஸ்டிச்சில் நம்ம வந்து ஒரு டபுள் க்ரோஷே போட்டு நம்ம கடைசியாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதில் ஹூடி வர்றதுனால நமக்கு மேலே ஹூடி போட்டுட்டு டைப் பண்ணிவிட்டு மேலே நம்ம போட்டு விட்டுடலாம். குளிருக்கு நல்லாயிருக்கும். செயின் 3 ஒர்க் பண்ணிக்கலாம், டர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா இதே இருக்கு இல்லையா, 2 டபுள் க்ரோஷே, செயின் 1, 2 டபுள் க்ரோஷே. இந்த ரோ வந்து நான் வந்து ஒரு 3-4 ரோஸ் போட்டிருக்கேன். பாப்பாவுக்கு 4 to 5 ரோஸ் போட்டிருப்பேன். நம்மளுடைய இஷ்டம் தான், நம்ம எத்தனை வேணாலும் போடலாம். இந்த வி ஸ்டிச் ரோ 1 போட்டிருக்கேன் இல்லையா, இந்த 2 டபுள் க்ரோஷே, செயின் 1, 2 டபுள் க்ரோஷேவை 1 2 3 4 5 ரோ போட்டிருக்கேன். டோட்டலாக 5 ரோ போட்டிருக்கேன். ஒரு குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஹைட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ தட் அதனால் வந்து நமக்கு எத்தனை கன்வீனியண்ட்டாக இருக்கோ நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதே ரோவை நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் ஃப்ளாரியாக வரணும், நல்ல விரிஞ்ச மாதிரி வரணும். அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம போத்தின மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் இங்கே வந்து ஸ்டிச்சஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். 5 ரோ நான் இதையே கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்துட்டு 5th ரோவுக்கு மேலே செயின் 3 போட்டு டர்ன் பண்ணிவிட்டு, இப்போ இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இப்போது நம்ம 2 டபுள் க்ரோஷே, செயின் 1, 2 டபுள் க்ரோஷே போட்டோம். இப்போது இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய இடத்துல வரும்பொழுது 3 டபுள் க்ரோஷே, செயின் 2, 3 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். இந்த செயின் 2 எதுக்காண்டின்னு கேட்டிங்கன்னா, நம்ம திருப்பி டர்ன் பண்ணி திரும்பி ஒர்க் பண்ணும்பொழுது நம்ம இந்த செயின் 1 ஸ்பேஸில் ஒர்க் பண்ணல, அதுமாதிரி அந்த செயின் 2 ஸ்பேஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ நம்ம 3 டபுள் க்ரோஷே, செயின் 1, திருப்பி 3 டபுள் க்ரோஷே, மொத்தம் 6 டபுள் க்ரோஷே நமக்கு அதில் ஒர்க் பண்ணும்பொழுது ஸ்பேஸ் வேணும் இல்லையா, அதனால் நம்ம இந்த செயின் ஸ்பேஸ் நம்மளோட இஷ்டம் தான். நீங்கள் 1 போட்டாலும் ஓகே, இல்லை 2 போட்டாலும் ஓகே. இப்போ இந்த செயின் 1 ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே, 3 டபுள் க்ரோஷே, செயின் 2, 3 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறேன். 3 டபுள் க்ரோஷே, செயின் 2 and 3 டபுள் க்ரோஷே, 2 3. இப்போது 5 ரோஸ் வந்து நம்ம இதையே கண்டினியூ பண்ணிவிட்டு 6th ரோ வந்து நம்ம இதை போடும்போது பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் நமக்கு இன்க்ரீஸ் இருக்கும். இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருந்தது கொஞ்சம் இப்படி நமக்கு விரிஞ்ச மாதிரி நமக்கு ஒரு ஷேப் ஒன்று கிடைக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் அது. ஓகே, 1 2 and 3 செயின் 2 அதே இதுக்குள்ளே 1 2 and 3. ஓகே, இப்போ முடிச்சுட்டு நம்ம அந்த செயின் 3யோட டாப் ஸ்டிச் இருக்கு இல்லையா, செயின் 3யோட டாப் ஸ்டிச்சில் நம்ம ஒரு டபுள் க்ரோஷே போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அண்ட் அதே மாதிரி இது நமக்கு எத்தனை ரோ வேணுமோ நம்ம அத்தனை ரோ நம்ம கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது நமக்கு இப்படி வந்திருக்கு இல்லையா, விரிஞ்ச மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதை வந்து நான் ஒரு 2 to 3 ரோஸ் வந்து நான் இதையே கண்டினியூ பண்ணியிருப்பேன். இப்போ இது வந்து 2 டபுள் க்ரோஷேயோட முடிச்சிருக்கேன். இது 3 டபுள் க்ரோஷேயில் 1 2 3 4 ரோஸ், ஆக்சுவலி 4 ரோஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 ரோஸ் போட்டிருக்கேன். 4 ரோஸ் போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4 டபுள் க்ரோஷே ரோ ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நமக்கு விரிஞ்ச மாதிரி வரும். ஸோ அதே செயின் 2 ஸ்பேஸ் தான் நான் எல்லாத்துலேயுமே கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ 3 டபுள் க்ரோஷேவாக இருக்கிறது 1 2 3 செயின் 3 டர்ன் 4 ரோ போட்டு முடிச்சுட்டு இதையே 4 ரோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 5th ரோ வந்து 4 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 3 and 4 டபுள் க்ரோஷே, செயின் 2 அதே 4 டபுள் க்ரோஷே, 1 2 3 and 4. இந்த மாதிரி நம்ம செயின் 2 ஸ்பேஸில் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க போகிறோம்.
ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ நம்ம இதையே கண்டினியூ பண்ணிகிட்டே வரலாம். நமக்கு அப்படியே விரிஞ்ச மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இந்த 4 டபுள் க்ரோஷே செயின் டு 4 போட்டு முடிச்சுட்டு நம்ம கடைசியாக வந்துட்டு செயின் டு ஸ்பேஸ் இல்லாமல் ஷெல் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். அது பார்டரில் போடும்பொழுது நான் அது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இது வந்து முடிஞ்சிருச்சு. பட் இதுக்கு மேலே தான் வந்துட்டு நான் ஹூடி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அது எப்படி ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணால் இப்படி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்க நம்ம பீனி ஹைட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து பாப்பாவுக்கு வந்துட்டு நான் டோட்டலாக 80 செயின்ஸ் போட்டு ஒர்க் பண்ணேன் இல்லையா, அதில் பாப்பாவுக்கு நான் இந்த ஷெல் கணக்கு ஆக்சுவலி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து 1 2 3 4 ஷெல்லு நான் இங்கே ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இங்கே 4 ஷெல் 1 2 3 4 ஷெல்லை ஸ்கிப் பண்ணிவிட்டு 5th ஷெல்லுக்கு முன்னாடி நான் ஆரம்பிச்சிருக்கேன். டபுள் க்ரோஷே போட்டு ஆரம்பிச்சிருக்கேன். கரெக்டாக ஷெல்லு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷெல்லில் வந்திருக்கு. அந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணி குறைச்சிக்கலாம். ஏன்னா இந்த பக்கமும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்டிச் மார்க் பண்ணிவிட்டு நான் ஆரம்பிச்சிருக்கேன். அது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒன்றும் ஸ்பெஷல் ஸ்டிச்சஸ்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணல. அண்ட் அதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெறும் டபுள் க்ரோஷே செயின் டு டபுள் க்ரோஷே அதுதான் நான் திருப்பி அதே தான் போட்டுகிட்டே இருந்திருக்கேன். இப்போது நமக்கு 2 சைடும் ஸ்டிச்சஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு மிடில் ஆஃப் த ஸ்டிச்சஸாக பார்த்து நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நம்ம யானை வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஒரு செயின் 3 1 2 3 செயின் 3 2 ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணுறோம். நான் இப்போ ஸ்பேஸ் இல்லாதனால உங்களுக்கு நான் ஒரு ஸ்பேஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணி சொல்லி கட்டுறேன். இப்போ இதில் நான் 2 ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் ஷெல் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 டபுள் க்ரோஷே செயின் 1 ஓகே அதே ஸ்பேஸ்க்குள்ளே 2 டபுள் க்ரோஷே ஷெல் நான் போட்டுட்ருக்கேன். இது கீழேயும் ஷெல் போட்டிருக்கோம் இல்லையா, மேலேயும் ஷெல் கொண்டு வந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ தட் இப்போது நான் 2 ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து அடுத்த ஸ்பேஸில் நான் ஷெல் ஒர்க் பண்ணியிருக்கேன். 1 2 செயின் 1 அதே ஸ்பேஸ்க்குள்ளே 2 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணியிருக்கேன். கடைசியாக முடிக்கும்போது ஒரு டபுள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதை தான் டர்ன் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது அதை தான் இப்போ நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதை உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். ரெண்டு டபுள் க்ரோஷே இதில் நான் இன்க்ரீஸ்லாம் எதுவுமே பண்ணல. வெறும் வந்து நார்மல் நம்ம ஷெல் போடுவோம் இல்லையா, நான் அந்த பேட்டர்ன் தான் கொண்டு வந்திருக்கேன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ நீட்டாக போட்டுட்டு நான் அதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ தட் வந்து ஹூடி இப்படி இருக்கும், குழந்தைங்க தலை உள்ளே போடுற மாதிரி இப்படி இருக்கும். மேலே மடிச்சிருவோம். அதனால் வந்து நம்ம ஈக்குவலாக தனியாக செஞ்சு நம்ம தைக்கிறத விட இதிலே ஜாயின் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கும் அப்படின்றதுனால நான் இதிலே கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ணுறேன். நான் என்னோடய குழந்தைக்கு தகுந்த மாதிரி ஹைட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துட்டு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது, ஃபைனலாக வந்து ஒரு ஷெல் பார்டர் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கேன். அது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபுல்லாக போட்டு முடிங்க, நெக்ஸ்ட்டு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இதை வந்து நான் மேலே ஹூடி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மொத்தமாக வந்து ஒரு 14 ரோஸ் போட்டிருக்கேன் பாப்பாவுக்கு. அது கரெக்டாக இருக்கும் பாப்பாவுக்கு. முடித்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு 2 ரோ வந்து சிங்கிள் க்ரோஷே ரோ போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம இங்கே மேலே வச்சு நம்ம தைக்கிறோம் இல்லையா, ஷெல் மேலே தைச்சா கொஞ்சம் வளவலன்னு இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு சிங்கிள் க்ரோஷே ரோ போட்டு நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் சிங்கிள் க்ரோஷே போட்டு ஒர்க் பண்ணாலும் ஓகே, இல்லை நம்ம வந்து நார்மல் நீடில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாலும், இல்லை ஸ்லிப் ஸ்டிச் பண்ணாலும் ஓகே, நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் எது பண்ணாலும் வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போது நமக்கு எந்த சைடு நீங்கள் வந்து ரைட் சைடு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து உள்பக்கம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வச்சு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணாலும் சரி, இல்லை சிங்கிள் க்ரோஷே பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து திருப்பிக்க போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு கரெக்டாக வந்து நமக்கு உள்பக்கமாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் இதை வந்து உள்பக்கமாக வைக்க போகிறேன். ஸோ இது வந்து வெளிப்பக்கமாக வைக்க போகிறேன். அதனால் நான் இங்கே ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த சிங்கிள் க்ரோஷே ரோ போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இல்லையா. இப்போது அது மேலே வந்துட்டு இப்போ யான் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு செயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 2 ஸ்டிச்சையும் சேர்த்து வச்சு நம்ம வந்து
சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறேன் நான் இந்த இதையும். இப்போ வந்து நம்ம ஷெல் மேலே ஒர்க் பண்ணோன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக நமக்கு லூப் கிடைக்காது, லூப் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் இப்போ சிங்கிள் க்ரோஷே ரோ போடும்போது நமக்கு கரெக்டாக வந்துட்டு அந்த லூப் நமக்கு கிடைக்கிது. அதனால் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இதை வந்து ஃபுல்லாக நான் இதே தான் போட போகிறேன். ஃபுல்லாக போட்டுட்டு இது வரைக்கும் எண்டில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் த்ரெட்டை கட் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி திருப்பி விடும்போது பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து உள்பக்கம் இருக்கும், நமக்கு வெளிப்பக்கம் இதுவாக இருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம கடைசியாக ஒரு பார்டர் போட்டு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபுல்லாக வந்து இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு நம்ம சிங்கிள் க்ரோஷே ரோ ஒர்க் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நான் உள்ளே கொடுத்துட்டு நான் இப்படி டர்ன் பண்ணிட்டேன். இப்போ மேலே வந்து நமக்கு அப்படி தான் இருக்கும், ஃப்ரண்ட்டில் இப்படி தான் இருக்கும். அண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஒரு ஷெல் பார்டர் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். நம்ம முடித்தோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து 5 டபுள் க்ரோஷே, ஒரு ஸ்டிச்சில் 5 டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷேரை ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பார்டர் மாதிரி நான் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்போ கொஞ்சம் லுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா, அதுக்காக ஃபுல்லாக கீழேருந்து ஆரம்பித்து ஹெட்டு முடிச்சுட்டு திருப்பி ஹெட்டை கவர் பண்ணி கொண்டு வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்லேயும் ஃபுல்லாகவே அதான் கொடுத்துருக்கேன். 5 டபுள் க்ரோஷே, 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக போட்டுட்டு நெக்குக்கும் நம்ம கொண்டு வந்து ஃப்ரண்ட்லேயும் இப்படி கொண்டு வந்திருக்கேன். முடிச்சுட்டு கீழே போட்டோம் இல்லையா நம்ம 4 டபுள் க்ரோஷே செயின் 2 4 டபுள் க்ரோஷே போட்டு ஒர்க் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்பேஸ்க்கு சென்டரில் திருப்பி 4 டபுள் க்ரோஷே. நம்ம வந்து பிக்காட் ஸ்டிச் நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறைய வீடியோஸில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்துட்டு கொண்டு வந்து சிங்கிள் க்ரோஷே பண்ணிவிட்டு செயின் 3 பண்ணிவிட்டு திரும்பி அதே ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணிவிட்டு நம்ம வந்து பிக்காட் ஸ்டிச் பண்ணுவோம். அந்த பிக்காட் ஸ்டிச்சை தான் கீழே வந்து டெக்கரேஷனுக்காக அழகாக கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக வந்து ஷெல் தான் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நல்லா சூப்பராக அழகாக வந்திருக்கு. நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டாக பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். நான் சின்ன குழந்தைக்கு தான் பண்ணியிருக்கேன்றதுனால பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து கழுத்துக்கு வந்து டைப் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ரோப் ஒன்று கொடுத்துருக்கேன், நெக்கில் கொடுத்துருக்கேன். நம்ம அந்த இதை ஆரம்பித்தோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த ஸ்பேஸில் கொடுத்து நான் வந்து நாட் மாதிரி போட்டுக்கலாம் ஃப்ரண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பட்டன்ஸ் கூட நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் போட்டுக்கிறதுக்கு. ஓகே, நான் முடிச்சுட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவை நம்ம பார்க்கலாம்.